ஸ்ட்ரெஸ்ன்ற ஒரு விஷயம் நம்ம பாடியில எவ்வளோ பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணுதுன்றது இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல ஸ்ட்ரெஸ் ஆகிறதுனால நம்ம உடம்புல கார்டிசால் செக்ரீஷன் அதிகமாகுது. அதுதான் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் இல்லையா? இந்த கார்டிசால் செக்ரீஷன் முதல்ல அஃபெக்ட் பண்ற விஷயம் பிளட் சுகர் லெவல். கார்டிசால் செக்ரீஷன் இன்க்ரீஸ் ஆக 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 நம்ம உடம்புல பிளட் சுகர் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து இது அஃபெக்ட் பண்ணக்கூடிய விஷயம் மெட்டபாலிசம். ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் செக்ரீஷன் அதிகமாகிறதுனால மெட்டபாலிசம் ஸ்லோ டவுன் ஆகி அதை தொடர்ந்து செரிமான பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிச்சிடும். அடுத்து இதோட இம்பாக்ட் எதுல இருக்குன்னு பார்க்கும்போது பிளட் பிரஷர் இன்க்ரீஸ் ஆகி ஹார்ட் ரேட்டும் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். அடுத்து பெண்களுக்கு முக்கியமா பிசிஓடி கண்டிஷன்ல இது ஹார்மோனல் இம்பேலன்ஸை கிரியேட் பண்ணி ஈஸியா வெயிட் போட வச்சிடும். ரொம்ப நாளா ஸ்ட்ரெஸ்ல இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஸ்லீப் அஃபெக்ட் ஆயிருக்கும், இம்யூன் சிஸ்டம் ரொம்ப வீக்கா இருக்கும் அண்ட் நாளாக இந்த பதட்டம் படப்படப்பெல்லாம் அதிகமாயிட்டே வரும். சரி, இப்போ இந்த கார்டிசால் செக்ரீஷனை கம்மி பண்ணக்கூடிய ஃபுட்ஸ்ன்னு பார்க்கும்போது பனானா, ஸ்வீட் பொட்டேட்டோ, கிரீன் டீ அண்ட் டார்க் சாக்லேட்ஸ் கூட நீங்க வந்து ஒரு 2-3 டைம்ஸ் வீக்லி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கார்டிசால் செக்ரீஷனை கம்மி பண்ணி கொடுக்கும். அண்ட் டெய்லி வாக் பண்றது ஒரு 20 to 30 minutes வாக் பண்ணலாம். மார்னிங் வந்து பிராணாயாமம்லாம் பண்ணலாம். அண்ட் உங்க மைண்டை ரொம்ப காமா வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டிஸ்லாம் நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் செக்ரீஷன் குறையும்.